வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வரலாற்று பதிவுல ஒரு பெரிய புதிரை விடுவிக்க போறோம். யோசிச்சு பாருங்க, 18ஆம் நூற்றாண்டுல இருந்த ஒரு இந்திய ராஜ்யத்துக்கும் ஐரோப்பால நடந்த நெப்போலியன் போர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அதுக்கான ஆச்சரியமான பதில் தென்னிந்தியாவில நடந்த 4 பயங்கரமான போர்கள்ல ஒளிஞ்சிருக்கு. அதுதான் ஆங்கிலோ மைசூர் போர்கள். வாங்க அந்த கதைக்குள்ள போகலாம். சில லட்சிய மோதல்கள் எப்படி உலக சரித்திரத்தையே மாத்தி அமைச்சதுன்னு பார்க்கலாம். சரி, அப்போ 18ஆம் நூற்றாண்டோட கடைசியில தென்னிந்தியாவை கட்டுப்பாட்டுல வச்சுக்க ரெண்டு பெரிய சக்திகள் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ஹைதர் அலி, அப்புறம் அவரோட மகன் திப்பு சுல்தான்னு திறமையான ராணுவ தலைவர்களோட மைசூர் ராஜ்யம். இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தோட முகவர செயல்பட்ட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. அவங்க மட்டும் இல்ல, அவங்களுக்கு உதவியா மராத்திய பேரரசு, ஹைதராபாத் நிசாம்னு உள்ளூர்லயும் பெரிய கூட்டாளிகள் இருந்தாங்க. இந்த ரெண்டு தரப்புக்கும் நடந்த முதல் 2 போர்கள்ல என்ன ஆச்சு தெரியுமா? நினைச்ச மாதிரி பிரிட்டிஷ்கெல்லாம் சுலபமா இல்ல. சொல்லப்போனா அவங்க ஆடி போயிட்டாங்க. பாருங்க, இந்த 30 வருஷம் மோதல்ல 1769ல முதல் போர் முடியுது. மைசூர் பட சென்னையை நெருங்கினதும் பிரிட்டிஷ்காரங்க சமாதானத்துக்கு வர வேண்டியதாயிடுச்சு. ஆனா 1780ல 2வது போர் இன்னும் பயங்கரமா தொடங்குது. 1782ல ஹைதர் அலி இறந்த பிறகு அவரோட மகன் திப்பு சுல்தான் போரை தொடர்றாரு. கடைசியா 1784ல மங்களூர் உடன்படிக்கையோட 2வது போர் முடியுது. இதனால போருக்கு முன்னாடி இருந்த நிலைமையே திரும்ப வந்துச்சு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மைசூர் ஒரு சாதாரண எதிரி இல்ல. கிட்டத்தட்ட 20 வருஷமா பிரிட்டிஷ்க்கு ராணுவ ரீதியா சரிசமமான பலம் நிரூபிச்சது. இது ஒன்றும் பிரிட்டிஷ்க்கு சுலபமான வெற்றியா அமையல. ரொம்ப நாள் நீடிச்ச, ரொம்ப கடினமான ஒரு போராட்டமா இருந்துச்சு. ஆனா இந்த அதிகார சமநிலை ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. எல்லாமே தலைகீழா மாறப்போகுது. அதுக்கு காரணம் என்னன்னா, அப்போ பிரான்ஸோட கூட்டணி வச்சிருந்த திப்பு சுல்தான் பிரிட்டிஷோட கூட்டாளியான திருவிதாங்கூர் மேல படை எடுத்தார். இதுதான் லார்ட் கார்ன்வாலிஸ் தலைமையிலான பிரிட்டிஷ் படை ஒரு பெரிய தாக்குதலை தொடங்க தேவையான காரணமா அமைஞ்சது. கிட்டத்தட்ட 3 வருஷம் சண்டை நடந்தது. கடைசியா 1792ல ஸ்ரீரங்கப்பட்டணத்தை முற்றுகையிட்ட பிறகு திப்பு சுல்தான் தோற்கடிக்கப்பட்டார். அதன் பிறகு கையெழுத்தான ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை மைசூருக்கு ஒரு பெரிய பேரழிவா அமைஞ்சது. 50%. ஆமாங்க, அந்த உடன்படிக்கையின்படி திப்பு தன்னோட ராஜ்யத்துல பாதிய பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் அவங்களோட கூட்டாளிகளுக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதுதான் உண்மையான திருப்புமுனை. மைசூர் ராஜ்யத்தையும் முடக்கி போட்ட ஒரு பெரிய அடி இது. இப்போ இந்த கதையோட கடைசி கட்டத்துக்கு வரோம். 4வது மற்றும் கடைசி போர்ல மைசூருக்கு எதிரா ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி ஒன்னு சேருது. கணக்க பாருங்க, மைசூர் கிட்ட 35,000 வீரர்கள். ஆனா அவங்கள எதிர்க்கிற பிரிட்டிஷ், மராத்திய, நிஜாம் கூட்டுப்படையில மொத்தம் 60,000 வீரர்கள். இது ஒரு சமமில்லாத போர்தான். 4 பக்கம் இருந்தும் தாக்குதல் நடத்தப்பட்டதால திப்பு சுல்தான் தன்னோட தலைநகர் ஸ்ரீரங்கப்பட்டணத்தை கடைசி வரைக்கும் போராடி பாதுகாத்தார். ஆனா அந்த தீர்க்கமான முற்றுகையில அவர் கொல்லப்பட்டார். அந்த நகரத்தோட வீழ்ச்சி மைசூரோட எதிர்ப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது. அதுக்கப்புறம் என்னாச்சு? திப்புவோட ராஜ்யம் துண்டு துண்டாக்கப்பட்டது. ஜெயிச்சவங்க அதை பங்கு போட்டுக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி பெரிய பகுதிகளை எடுத்துக்கிட்டது. ஹைதராபாத் நிசாம் வடக்கிலிருந்து சில பகுதிகளை இணைச்சுக்கிட்டார். மராத்தியர்களுக்கும் சில பகுதிகள் கொடுக்கப்பட்டது. கடைசியா உடையார் வம்சத்தை மறுபடியும் ஒரு சின்ன ராஜ்யத்துக்கு அரசராக்கி பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டாங்க. சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு. ஆனா 18ஆம் நூற்றாண்டுல நடந்த இந்த சண்டை இன்னைக்கும் ஏன் முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது 2 ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயங்களை நமக்கு விட்டுட்டு போயிருக்கு. அரசியல் ரீதியா பார்த்தா மைசூரோட வீழ்ச்சி பிரிட்டிஷுக்கு ஒரு பெரிய சாதகம். தென்னிந்தியாவுல அவங்களுக்கு இருந்த பெரிய எதிரியை ஒழிச்சதால அவங்க அதிகாரம் உறுதியாச்சு. இது மட்டும் இல்ல, மராத்தியர்கள், சீக்கியர்கள் மேல கிடைச்ச வெற்றிகளோட சேர்த்து இந்த வெற்றி தான் இந்தியாவுல பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உருவாக ஒரு முக்கியமான படியா அமைஞ்சது. சக்தி வாய்ந்த உள்ளூர் ராஜாக்களை எப்படி கூட்டணிகள் மூலமாவும் அதிகப்படியான படபலத்தை வச்சும் ஜெயிக்கிறதுன்னு ஒரு ஃபார்முலாவே இந்த போர் பிரிட்டிஷுக்கு கத்துக் கொடுத்துச்சு. ஆனா இது மட்டும் இல்ல, இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் இருக்கு. அதுதான் நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கான பதிலே. அதுதான் மைசூர் ராக்கெட்கள். இந்த ராக்கெட்டோட பயணம் ரொம்ப சுவாரஸ்யமானது. முதல்ல மைசூர் படை இந்த இரும்பு உறை ராக்கெட்களை பயன்படுத்தி பிரிட்டிஷுக்கு பயங்கர சேதத்தை ஏற்படுத்துறாங்க. போர் முடிஞ்சதும் கைப்பற்றப்பட்ட இந்த ராக்கெட்களை பிரிட்டனுக்கு அனுப்பி ஆராய்ச்சி பண்றாங்க. அங்க வில்லியம் காங்கிரீவ்னு ஒரு பிரிட்டிஷ் பொறியாளர் அதை இன்னும் மேம்படுத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த புதிய காங்கிரீவ் ராக்கெட் பெருமளவுல தயாரிக்கப்பட்டு நெப்போலியன் போர்கள்ல பிரிட்டிஷ் ராணுவம் இதை பரவலா பயன்படுத்துது. பாத்தீங்களா எப்படி ஒரு தொழில்நுட்பம் இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு போயிருக்குன்னு? இதே மாதிரி நாம நவீன கண்டுபிடிப்புன்னு நினைக்கிற இன்னும் எத்தனை விஷயங்களோட வேர்கள் நாம எதிர்பார்க்காத இடங்கள்ல புதைஞ்சிருக்கோம். இந்த ஆங்கிலோ மைசூர் போர்களோட கதை ஒன்ன மட்டும் நமக்கு தெளிவா சொல்லுது.
வரலாறுங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒரு நேர்கோடு இல்ல. அது ஆச்சரியமான தொடர்புகளால பின்னப்பட்ட ஒரு வலை. இங்கே ஒரு ராஜ்யத்தோட வீழ்ச்சி எங்கேயோ ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துல நடக்கிற ஒரு போரோட போக்கையே மாத்தி அமைக்குது. என்ன ஒரு ஆச்சரியம் இல்லையா?